பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? சீஷர்கள் யார்? ஊழியக்காரர்கள். அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் விசுவாசத்தை குறித்து. அதை தான் நம்ம இந்நாளிலே பார்க்க போகிறோம். ஊழியக்காரர்களாக நமக்கு எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கணுன்றது சொல்லிக் கொடுக்குறதையும் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். ஆமீன். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரயோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடிக்கு தீயிலும் அடிக்கடிக்கு ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷரிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதித்திரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஏன்னா அவர் கூட இருந்தார். இப்போ கூட இல்லை. அதாவது அவங்க 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 பார்த்து தொட்டு பேசுனது கேட்டது இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அவரை தொட முடியல, அவரை பார்க்க முடியல, அவரை அவரோட பேசுறது இப்படி நம்ம மனுஷன் மாதிரி அப்போ அவங்க பார்த்தாங்க, நம்ம பார்க்க முடியல. அதுக்கு தான் சொல்கிறேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுவாசமுள்ள மாறுபாடு உள்ள சந்ததி, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அடுத்த ஒரு தலைமுறையை எவ்வளோ அழகாக தயார் பண்ணுறார். நான் எவ்வளோ நாள் உங்கள் கூட இருக்க முடியும்? உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியாக இருக்கிறீங்கன்னு சொல்லி அவர் கேட்குறார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்த நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான். பிரியமானவர்களே, நிறைய நேரம் வியாதி வர்றதுக்கு காரணம் நமக்கு பிசாசுகள் கிரிகளினாலும், பின்பு சாப்பாடு நம்மளோட உணவு சரியில்லாததுனாலையும் நம்ம மனதளவிலே பாதிக்கும் பொழுது வியாதி வருகிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நிறைய விதங்களிலே நமக்கு வியாதி வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது. சரி, இப்போது அந்த 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 சீஷர்களாக அடுத்த ஊழியத்தை கொடுக்கறதுக்கு எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக் கொடுக்குற பாருங்க. அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். இயேசுவிடத்தில் கேட்குறாங்க. அதற்கு இயேசு, உங்கள் அவிவிசுவாசத்தினாலே தான், விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லாததுனால உங்களுக்கு என்ன பண்ணுச்சு? நடக்க மாட்டேங்குது. அது இயேசு அதற்கு இயேசு, உங்கள் அவிவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொல்ல அது அப்புறம் போ. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எந்த அளவுக்கு விசுவாசம் வேணுமா ஊழியக்காரனுக்கு? கடுகு விதை அளவு. பிரியமானவர்களே, நான் இதை நிறைய டைம் படிச்சிருக்கேன். படிக்கும் பொழுது கடுகு விதை அளவுன்றது விசுவாசிகளுக்கு நான் நினச்சிட்ருக்கேன். ஒரு ஆண்டவரை நம்பி வரவங்க, ஆண்டவரை தெரியாது அப்போ தான் வர்றவங்க, ஒரு நம்பிக்கையோடு கேட்குறதுக்கு இந்த அளவு இருந்தால் போகிறோம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் அப்படி இல்லை. இந்த ஊழியத்தை அடுத்த தலைமுறைன்னு வச்சுக்கலாம், இல்லை அடுத்த ஸ்டேஜுக்கு வர அந்த ஊழியக்காரங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கணுமா? கடுகு விதை அளவு. அந்த கடுகு விதை எல்லா விதைகளை காட்டிலும் குட்டியோண்டு இருக்கிற விதையாக காணப்படுகிறது. அப்போ அந்தளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து கூட என்ன பண்ணிடலாமா? மலையை பார்த்து, மலை எங்கன்னா நகருமா? அப்போ அந்த கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தாலே, அப்போ இவ்வளோ பெரிய காரியம் நடக்குதுன்னா, அதை விட விதைகள் எவ்வளோ பெருசாக இருக்கிறது இல்லையா? கடுகு விதையை விட மிளகு அதிக பெருசாக இருக்குது. அதை காட்டிலும் இது பருப்பு வகைகள் அதுனா மூக்கடலை பெருசாக இருக்கிறது. இப்படி ஏகப்பட்ட விதைகளை நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ பாருங்கள் பிரியமானவர்களே, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராதான், ஒரு விஷயம் கூட இருக்காதுன்றார். அப்போது நமக்கு கடுகு விதையை விட இப்போ நம்ம பார்த்தோம்னா நிறைய விசுவாசிக்கிறோம். இந்த செய்வார் ஆண்டவர், இதை நடத்துவார், இதை நான் பெற்றுக்கொள்ளுவேன்,
இப்படி நிறைய நம்ம பேசுகிறோம். நிறைய பெற்றுக்கொண்டதையும் பேசுகிறோம், பெற்றுக்கொள்ள போகிறதையும் பேசுகிறோம். அது எந்த இடத்துல இருக்குது, எங்கே இருக்குது, எந்த இடத்துல மறைஞ்சிருக்கு நமக்கு தெரியாது. ஆனால் எல்லா விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நம்பிக்கையாக இருக்கும். அது கடுகு விதையை விட பெருசாக தான் நம்ம நினைக்கிறோம். அப்போ அந்த கடுகு விதைக்கு இவ்வளோ பெரிய சாதனை செய்ய முடியுமானால் அதை காட்டில் நம்ம விசுவாசத்தில் பெருகினவர்களாக நம்ம காணப்படுகிறோம் என்று நான் நம்புகிறேன் பிரியமானவர்களே. அப்போ பாருங்கள், மலை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொல்ல அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும், அதுக்கு என்ன வேணும், கடுகு விதை அளவு விசுவாசம் வேணும்னா என்ன பண்ணணும், ஜபத்தினாலும். இந்த ஜாதி பிசாசு போக வேண்டுமா, ஜபத்தினாலும் உபவாசித்தினாலும் இன்றி மற்றெந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். நல்லா சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சிலுவையில் அவரே சுமந்து தீர்த்துட்டார், நம்ம உபவாசிக்கவே வேண்டாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவர் நமக்கு பெருமூச்சோடு விட்டு ஜெபிக்கிறவராக இருக்கிறாருங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம வருத்தமே பட வேணாம், நாளைக்காக கவலைப்பட வேணாம், அவரே செஞ்சுடுவார். இப்படிலாம் பேசுகிறவர்களையும் நான் பார்த்துருக்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு ஊழியக்காரன் ஒரு ஊழியக்காரி ஒரு நான் ஒரு ஊருக்கு நான் நிறைய டைமு நாங்கள் மினிஸ்ட்ரிக்கு போயிட்டு அந்த ஊரை போயிட்டு வரும். அப்போ ஆரம்ப ஸ்டேஜில் சொல்கிறேன் நான். அப்போது போயிட்டு சுற்றிட்டு வந்து எல்லாம் டேக்ஸ் பார்த்துட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். யாருமே வரமாட்டாங்க. எனக்குள்ளே ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா இப்படி வரமாட்டாங்க சொல்லி ஒரு 3 நாள் என்ன பண்ணேன், நான் ஃபாஸ்டிங் இந்த ஆண்டவரே நாங்கள் போய் வாரம் போய் கொடுக்குறோம், பேசுகிறோம், ஆனால் யாருமே வரமாட்டாங்களேன்னு சொல்லி நான் 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டேன். யாருக்கும் சொல்ல சைலண்ட்டாக 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டு நான் ஜெபம் பண்ணேன். 6 வாலிப பிள்ளைங்க ஒரே நாள் பிடிச்சேன். 6 இந்த உபாசத்துக்கு அப்புறம் 6 வாலிப பிள்ளைகள் நான் பார்த்து பேசும்படி கூப்பிட்டதுக்கு வந்துட்டாங்க பிள்ளைங்க. பாருங்கள், இன்னொன்று சொல்கிறார் ஆண்டவர், ஞானமாக நம்ம பேச வேண்டும். நம்ம இப்போது ஒரு ஆள் இருந்தால் பேசிடலாம். நான் 4-5 பேர் 4 விதமாக பேசும்பொழுது அந்த ஆத்மா என்ன பண்ண தெரியுங்களா, சதறிப்போம். அப்படி தான் நான் விட்டுட்டேன். அந்த பிள்ளைகள் 6 பிள்ளைகள் ஒரே நாள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்துச்சிங்க. ஒரு பையன் உயரமாக வளரணும்னு சொல்லி, ஒரு பையன் வீடு கட்டாமல் கிடக்குதுன்னு சொல்லி, ஒரு பையன் படிப்பு வரணும்னு சொல்லி, இப்படி 6 பிள்ளைகள் வந்தாங்க. பிரியமானவர்களே, ஊழியம் ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம செய்ய வேண்டும். கூட இருக்கவங்களும் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அப்போது இந்த ஜாதி விசுவாச ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் இன்றி வேறொன்றுக்கும் புறப்பட்டு போகாது. பிரியமானவர்களே, அப்போது ஒரு ஊழியக்காரி ஜெபித்தால் ஒழிய அங்கே அற்புதம் நடக்காது. அவங்க ஜெபித்தால் ஒழிய அங்கே அற்புதத்தை நம்ம ஒரு விஷயம் கூட அங்கே என்ன பண்ண முடியாது, காண முடியாது. 3 வேளை தின்னு தூங்கி எழுந்து நம்ம என்ன பண்ண முடியாது, சாதிக்க முடியாது. பிரியமானவர்களே, பாருங்கள், அப்போது இந்த வகை பிசாசு நம்ம உபவாசம் இருக்க வேண்டும். உபவாசத்தினாலே நீங்கள் நிறைய பெற்றுக்கொண்டீங்களா, நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நான் நிறைய பெற்றுக்கொண்டேன். என் பிள்ளைகள் விஷயத்தில், ஊழியத்தின் பாதையில் ஒரு நிறைய விஷயங்கள், நிறைய காரியங்கள், வியாதியிலேருந்து தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது, ரொம்ப நாளாக ஒரு கிடப்பில் போடுகிற காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த நன்மையை நாங்கள் நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, ஆனால் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். குழந்தைங்கள கடத்துறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் சொல்கிறது 2020 நினைக்கிறேன். அப்போது நாங்கள் ஜெபிச்சிட்டே இருக்கோம். ஐயோ ஆண்டவரே, இந்த மாதிரி கடத்துறேன்றாங்களேன்னு சொல்லி நாங்கள் ஜெபிச்சுட்டோம். ஆண்டவரே, பிள்ளைகளை கடத்தப்படக்கூடாதுப்பா, ப்ளீஸ் பண்ண நாங்கள் ரொம்ப ஊக்கமாக ஜெபிக்கிறோம். 2020 தான் சன் டிவியில் 1,65,000 பேர் நீதிமன்றம் பயங்கரமான ஒரு சட்டத்தை எழுப்பி தேடி கண்டுபிடிச்சி கூடி மட்டும் பிள்ளைகள் என்ன பண்ணணும், தாய் தகப்பனிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஒரு பிள்ளை கூட பிச்சை எடுக்கக்கூடாது. 2020 நீங்கள் நியூஸில் கூட நீங்கள் தேடி பார்த்துக்குங்க. அப்போது நாங்கள் ஜெபித்த பிறகு அந்த நியூஸை நான் கண்ணால் பார்க்குறேன், காதால் கேட்குறேன். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போது நம்ம திறப்பில் நின்று ஒரு உபவாசம் போட்டு ஜெபிக்க கடுகு வித அளவு விசுவாசம் இருந்தால் போகிறோம், நம்ம ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டு 1,65,000 பிள்ளைகளை கண்டுபிடிச்சி அங்கங்கே பிள்ளைகளை அனுப்பி விட்டார்களாம். பிரியமானவர்களே, அது கேட்கும்போது என் பயங்கர சந்தோஷம், ஆச்சரியமாக இருந்துச்சு.
உண்மையிலேயே எனக்கு கடுகு விதை அளவு விசுவாசம் இருக்குது என்று நான் நம்புகிறேன். எனக்கு இது இருந்தாலே என்ன பண்ணிவிடுவேன், ஜெயிச்சிருவேன் இந்த ஊழியத்தின் பாதையில். பிரியமானவர்களே, நாம் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் விசுவாசத்தினாலே இன்றி ஊழியம் செய்யவே முடியாது. இது இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ரொம்ப கவனமாக இருக்கிறது. இது எழுப்பதின் காலம். நம்ம ஒரு ஆளை தான் கூப்பிட்றார், ஒரு ஆளை தான் அழைக்கிறார். நம்ம ஒரே ஆள், நம்ம அவங்கவுங்க வீட்டிலேருந்து இந்த ஊரை கொடுப்பா, இந்த தெரு கொடுங்க, இந்த காமௌண்டு கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் கண்டிப்பாக அநேக பேர் பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரிக்கிற வைக்க நம்ம மூலியமாக அது ஏவுதலாக அது காரணமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரை முதலாவது வையுங்கள், ரெண்டாவது தன்னை தாழ்த்துங்கள், உபவாசம் பண்ணுங்கள், விசுவாசிங்கள், ஜெபம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருப்பீர்கள். ஆமென். நீங்கள் அநேக பேருக்கு ஜெபிக்கும் போது ஜெபித்த மாத்திரத்திலே அற்புத அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். பிரியமானவர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென். அல்லேலூயா.